அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறது 2024 டிசம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறது. கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் வருகின்ற 7/12/2024 அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீற்றிருக்க, விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்க, வருகின்ற 15/12/2024 அன்று சூரிய பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 16/12/2024 அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது விருச்சிக மனையில. சுக்கிர பகவான் 28/12/2024 அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசிநாதன் லக்னநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் போய் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அதன் பிறகு இந்த 7/12/2024 அன்று வக்ர நிலைக்கு செல்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தால், நீச்சம் அப்படின்னு என்ன, தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைந்தது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும், சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது என்ன, கொஞ்சம் பிடிவாத தன்மை, ஆக்ரோஷத்தன்மைங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த சுக்கிரனுடைய பார்வை, தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய பார்வை அந்த செவ்வாயின் மீது, உங்கள் ராசியின் மீது பதித்து பின்னர் அது சுபத்துவப்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன, முதலில் சில தடைகளையும் சில குறைகளையும் தான் நினைத்தது செய்யலை அப்படிங்கிற தன்மையை கொடுத்து விட்டு அதன் பிறகு நன்றாக நினைக்க காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை இருக்கு. அப்போ என்ன, சில தடைகளை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, ராசிநாதன் நீசமாயிட்டாரே, வலு குறைந்து விட்டாரே, நான் செய்யக்கூடிய செயல்கள் திருப்திகரமாக அமையாதே அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சில தடைகளை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு நீங்க பார்த்தீர்களே என்றால் 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில், அது சனியினுடைய வீட்டில், தனக்கு பிடித்த நண்பர் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய வீட்டில் அமர்ந்திருந்து அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனத்தை தரக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புள்ள மாதமாகத்தான் விளங்குகிறது. இப்போ தனத்தில் எந்த குறைபாடும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கார். அந்த குரு பகவான் சுக்கிரனை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நிறைய சுப
காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, உங்கள் குடும்பத்திலோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். வாக்கு பலப்பட போகிறது. உங்க பேச்சு சிறப்பாக இருக்க போகிறது. எதை எங்கே எப்படி எங்கே எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சரியாக பேசி உங்களுடைய காரியத்தை ஜெயமாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ பேச்சு நன்றாக இருக்க போகிறது. பேச்சு அழகாக பேச போறீர்கள். அதாவது அந்த பேச்சு நளினமாக பேசக்கூடிய தன்மை, யாருக்கும் காயப்படுத்தாமல் பேசக்கூடிய தன்மை, உங்க பேச்சு, அதாவது பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக இந்த கூடுதல் வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. பேச்சின் மூலமாக, இசையின் மூலமாக, கலையின் மூலமாக தனவரவுங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்க ராசிநாதனை சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தாலும் உங்க ராசிநாதன் நல்ல வலுப்பெற போகிறார். அப்படிங்கிற அமைப்பினால நீங்கள் நினைத்த காரியங்கள் அழகாக சக்சஸ் ஆகும். ஏன்னா நீச்சமானாலும் அது வக்ரம் பெற்றுவிட்டது, சுக்கிரனுடைய பார்வை பெற்றுவிட்டது. அப்போ சில தடைகளை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது உண்டுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வலுப்பெற்று உட்கார்ந்திருக்கார். 10க்குரியவன் வலுப்பெற்றிருக்கார். என கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சு உட்கார்ந்திருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டது. 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஒரு சுபருடைய பார்வை 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. தனாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ பொருளை ஈட்டுவதற்காக தொழில் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மைகள் என கடந்த சில மாதங்களாக எந்தெந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ அந்த தடைகள் நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் தனாதிபதி தனத்தை கொடுக்க போகிறார். 7க்குரியவன் தொழிலில் மேன்மை, கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிறது அழகு சம்பந்தப்பட்ட, கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இந்த மாதிரி சுக்கிரனுடைய காரகத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மேசராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். தொழிலில் மாற்றம் இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், அதாவது தொழிலுக்காக வேலைக்காக வீடு மாறுவது, உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷன்னால பதவி உயர்வு, அந்த பதவி உயர்வுனால உங்களுக்கு தன உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, சுகஸ்தானங்கள் எப்படி இருக்கும்? வலுப்பெறுதா? 4ஆம் இடத்தை பார்க்கணும். லக்னாதிபதி, ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனுடைய பார்வை பெற்று வலுப்பெறுகிறார். அப்போ கடந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக அமர்ந்திருந்து வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இதுல தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அந்த தடை நிவர்த்தி ஆகிறது. சுக்கிரன் பார்த்துடுறார், உங்க ராசிநாதனை பார்த்துடுறார். அப்போ சுக்கிரன் பார்க்கும்போது பிருகுமங்கல யோகம் இருக்கிறது. செவ்வாய் சுக்கிரனால நல்லது நடக்கக்கூடிய தன்மை. என்ன நல்லது நடக்கும்? ஒரு பூமி சார்ந்த விஷயத்தில், ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு 2 மாதமா அலைந்து திரிந்து இடத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட வேண்டிய யோகம், அல்லது திடீரென்று வீடு கட்டின வீட்டத்தை வாங்கக்கூடிய யோகம். அப்படி வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும், வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலும் நன்மை பயக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்துக்கிறார். காரக கிரகம், அதாவது சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அது நிஷ்பலமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்று அந்த சுக்கிரன் செவ்வாய் பார்க்கிறார் அல்லவா? அப்போ என்ன நடக்க போகிறது?
வீடு, வண்டி, வாகனங்கள், புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் ஒரு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அசையும் அசையா சொத்துக்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடம்பர அல்லது எலக்ட்ரானிக்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ வேலையில் கடந்த சில மாதங்களாக ஒரு நல்ல வேலை இல்லை, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் என்ன, 6க்குரியவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ என்ன, கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. சரி, யார் தான் சார் எல்லாருக்கும் கடன் வந்துருமா? இல்லை, குறிப்பாக இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் புதன் திசை அல்லது புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொந்த தொழிலை செய்கிறீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடனை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிரி தொல்லைகள், இந்த மாதிரி கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு இதை சார்ந்த விஷயத்தில் போகக்கூடாது. மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் என்ன நடக்குது, புதன் தசை அல்லது புதன் புத்தி நடக்கிறதோ கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிட்டார்ல, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதம் போடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புதனும் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். வக்ரம், அது 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 3க்குரியவன் 8ல் போய் அமர்ந்திருக்கும் போது சில சமயங்கள் உங்கள் மனது தடுமாறி யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்தை போட்டுருவீங்க. கடைசியில் அது நீங்கள் கட்ட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சென்று விடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பர்களுக்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. முதல் உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய விதி கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்க. எங்க இருக்கலாம்? குரு உங்க ஜாதகத்தில் மேச லக்னம் அல்லது மேச ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால், குரு 8ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது குரு 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்த்தாலோ அல்லது குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலோ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய கொடுப்பினை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இந்த கோச்சார ரீதியாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன, வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். சரி, ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார், சூரியனும் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, ஒரு சிலருக்கு காய்ச்சல், சூரியனுங்கிறது காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள், எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நரம்பு நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதே சமயத்தில் வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்று ஞாபகத்தில் வச்சுங்க. குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்குமா? 5க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சார், சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, அது அத்தனையும் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது விலக காத்து கொண்டிருக்கிறது. குழந்தையின் பேச்சு கேட்கல, குழந்தையினால சில வருத்தங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்கள் வருகின்ற 15/12/2024 அப்புறம் அத்தனையும் விலகப் போகிறது. என 5க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது குழந்தைகளால் பாக்கியம், உங்களால் குழந்தைக்கு பாக்கியம், குழந்தைகளால் உங்களுக்கு பாக்கியம், அத்தனையும் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த மேசராசி என்பவர்கள் எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் 4ல் போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன்
ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.